சரி, இன்றைக்கு நம்ம எதை குறித்து நம்ம சிந்திக்க போறோம் அப்படின்னா, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இப்படி போட்டுக்கலாம். காட்ஸ் லவ் அண்ட் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். தேவனுடைய அன்பும் 10 கற்பனையும். சரிங்களா? தேவனுடைய அன்பும் 10 கற்பனையும் நம்ம கொஞ்சம் படிக்க போறோம். பார்ட் 1 இதுல 2 பகுதி வரும். பார்ட் 1, பார்ட் 2. பார்ட் 2 நம்ம அடுத்த பகுதியில் நம்ம என்ன செய்யலாம், நம்ம படிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்ட் 1 நம்ம கொஞ்சம் நம்ம சிந்திக்க போறோம். சரிங்களா? ஒரு சில வருடத்துக்கு முன்னாடி இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்து பேச சொன்னாங்க. அப்ப நான் இந்த 10 கற்பனையை குறித்து கொஞ்சம் தியானிக்க ஆரம்பிச்சேன். உங்க லைஃப்ல என்றைக்காவது இந்த 10 கற்பனையை தியானிச்சிருக்கீங்களா? மனப்பாடம் பண்ணியிருப்போம், அப்படித்தானே? எல்லாருமே சின்ன வயசுல எங்க அப்பாவும் என்னைய மனப்பாடம் பண்ண வச்சாங்க. முதல்ல நான் 10 கற்பனை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுவதுமா படிக்க வச்சாங்க. நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும், ஆனா அதை தியானிச்சிருக்கிறோமா? சில நேரத்துல சுவிசேஷத்துல ஏதாவது ஒரு கதையை எடுத்து நம்ம தியானிப்போம். காணா ஒரு கல்யாணம், அந்த கதையை எடுத்து தியானிப்போம். நிக்கதேமு சரித்திரத்தை கொடுத்து நம்ம என்ன செய்வோம், நம்ம தியானிப்போம். கெத்செமனேயின் அனுபவத்தை எடுத்து நம்ம என்ன செய்வோம், தியானிப்போம். இப்படி பல சம்பவங்களை எடுத்து நம்ம தியானிப்போம். தியானிக்கிறது என்னது? யோகா இருக்கிறதா? தியானிக்கிறது என்னது? மாடு சாப்பிட்டோன்னு என்ன செய்யும், அசை போடும். அது போல நம்ம என்ன செய்யணும், வசனத்தை படிச்சுட்டு நடக்கும்போது உட்கார்ந்துக்கும் போது காலையில நான் என்ன படிச்சேன், என்ன வசனத்தை படிச்சேன்னு சொல்லி அந்த வருஷம் அந்த வசனத்தின் வழியா பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே காலை இந்த வசனம் படிச்சேன், இதுல என்னப்பா கருத்து இருக்குது, இதுல உங்களை குறித்து இந்த வசனம் என்ன சொல்லுது, இதுல நீங்க ஏன்ட்ட என்ன பேச விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடக்கும்போது உட்கார்ந்துருக்கும் போதும் அதையே சிந்தித்து கொண்டே இருக்கிறது, எண்ணிக்கொண்டே இருக்கிறது, தியானித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படி தியானம் செய்யும் போதுதான் நமக்கு அநேக செர்மன்ஸ் வரும். ஏன்னா ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு நம்மகிட்ட என்ன செய்வாங்க, பேசுவாங்க. என்னுடைய அனுபவம்லாம் அப்படிதான். படுத்துட்டு இருக்கும்போது அந்த வசனத்தெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன். காலைல என்ன படித்தோம், ஒரு சத்தியம் கேட்டோமே, இன்னைக்கு ஒரு வசனத்தை படித்தோமே, என்ன ஆண்டவர் அதை எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட படுத்துட்டு இருக்கும்போது பேசிட்டே இருக்கும்போது தான் அநேக சத்தியங்கள் நமக்கு வரும். சில பைக் ஓடிட்டு இருக்கும்போது காலைல ஆண்டவரே இந்த வசனம் படித்தோமே, இதுக்கு என்ன அர்த்தப்பா, எனக்கு புரிய மாட்டேங்குது, மண்டை குழம்புற மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் முரணா இருக்குது, எனக்கு தெளிவு உண்டாகுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பேசும்போது அந்த சமயத்தில் காடு பேசுவாங்க. சில நேரத்தில் அன்னைக்கு அந்த சமயத்தில் பேச மாட்டாங்க. சில நேரத்தில் சாயந்தரம் பேசுவாங்க, நாளைக்கு தான் பேசுவாங்க, அப்படிலாம் இருக்கும். ஆனால் நம்ம காட்டை என்ன செஞ்சுட்டு இருக்கணும், பேசிட்டு. ஒரு நாள் சொல்லித்தரேன், ஹவு டு ஹியர் காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய குரலை எப்படி கேட்பது அப்படின்னு ஒரு நாள் சொல்லித்தரேன். ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ். சரிங்களா? ப்ராக்டிக்கலா அவனுடைய சத்தத்தை எப்படி கேட்டு பழகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாள் படிக்கலாம், ப்ராக்டிக்கலா படிக்கணும். என்னுடைய அனுபவத்தையும் சொல்றேன், பைபிள்லையும் ஒரு சிலருடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு நம்ம படிக்கணும். சரிங்களாப்பா? சரி, அப்ப இதை தியானிக்க ஆரம்பிச்சேன். பைபிள்ல இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் யாராவது தியானிச்சிருக்காங்களா? சங்கீதம் 119வது சங்கீதம், சங்கீதம் 119வது சங்கீதத்துல 97வது வசனம் பாருங்க. 97வது வசனம், Psalms 190 verse 97 பாருங்க. பாருங்க, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். இந்த வேதம் இருக்குல்லமா, அதுல இங்கிலீஷ் வார்த்தை என்ன படிங்க, 97th verseல இங்கிலீஷ் படிங்க. லா அப்படின்னு இருக்கு, அப்படிதானே? அது ஒரு வசனம் பாருங்க, உங்களுடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். பிரியம் என்ற வார்த்தை இங்கிலீஷ் என்ன தெரியுமா? அது பாருங்க, அந்த வார்த்தை லவ் அப்படின்னு இருக்கு, அப்படிதானே? ஆங்கிலத்தை பிரியம் அப்படின்னா நான் நேசிக்கிறேன். சரிங்களா? அப்ப வேதம் தான் ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காங்க, லா. லானா கற்பனை, பிரியம் அப்படின்னா அன்பு என்ற வார்த்தை பயன்படுத்திருக்கிறாங்க. அப்ப தேவிக்கு என்ன சொல்றாங்க, உங்க பிரமாணத்தை, உங்க கற்பனைய நான் என்ன செய்யறேன்,
நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நேசிச்சிருக்கிறோமா? காடுடைய பிரமாணத்தை நம்ம நேசிச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க பிள்ளைங்க, எல்லாருமே நம்ம யோசிப்போம். சரிங்களா? ஆனா தேவன் என்ன சொல்றாரு? உங்களுடைய பிரமாணத்தை நான் நேசிக்கிறேன். தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, நாள் முழுவதும் அது ஏன் தியானம். எது தியானம்? கற்பனை தியானமா? என்னைக்காவது நம்ம லைஃப்ல ஒரு முறையாவது கற்பனையை தியானம் பண்ணிருக்கிறோமா? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் கற்பனை என்னது? ஜஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அது வெறும் சட்ட திட்டங்கள் தான். சின்ன வயசுல அப்படிதானே எல்லாருமே. கற்பனைனா என்னது? ஜஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதனாலதான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பேர் இருக்குது. அதனால அது வெறும் கற்பனை தான், வெறும் சட்டங்கள் தான், ஏதோ ஒரு ரூல்ஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா டேவிட் என்ன சொல்றாங்க? நான் அதை ரொம்ப நேசிக்கிறேன். நேசிச்சிருக்கிறோமா? தேவனுடைய 10 கற்பனை நமக்கு ரொம்ப பிடிக்குதா? இன்னைக்கு ரொம்ப பிடிக்குதா? பிடிச்சா கீழ்படுகிறோம். ஆனா பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னா சட்டம் தான். இன்னைக்கு நம்ம படிக்க போறது காட்ஸ் லா அண்ட் 10 கமாண்ட்மெண்ட்ஸ். தேவனுடைய அன்பும் அவருடைய 10 கற்பனை. 10 கற்பனை, சரிங்களா? 10 கற்பனை. அப்ப டேவிட் என்ன சொல்றாங்க? நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனம் பாரு. அதே சாம்ஸ் 119 verse 15. சங்கீதம் 119 15வது வசனம் பாருங்களா. என்ன சொல்றாரு? உமது கட்டளைகளை நான் என்ன செய்யறேன்? தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, திருப்பி வார்த்தை வருதா? ஐ மெடிடேட். தியானிக்கிறேன். அடுத்தது பாருங்க, சங்கீதம் 119 94வது வசனம் பாருங்க. சங்கீதம் 119 94வது வசனம் பாருங்க. இது என்ன சொல்றாங்க? உங்களுடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். பாத்தீங்களா? 2 முறை தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். எங்க படிக்கிறோம் நம்ம? உங்களுடைய கட்டளையை நான் என்ன செய்யறேன்? ஆராய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. 45வது வசனம் பாருங்க. அதே சங்கீதம் 119 45வது வசனம் பாருங்களேன். திருப்பி பாருங்க, என்ன சொல்றாரு? நான் உங்களுடைய கட்டளைகளை ஆராய்ந்தபடியால். பாத்தீங்களா? தியானிக்கிறேன் 2 முறை வருது, ஆராய்கிறேன் 2 முறை வருது. அதே சங்கீதம் 48வது வசனம் படிங்க. 48 verse. என்ன சொல்றாரு? உங்களோட பிரமாணங்களை நான் தியானிக்கிறேன். பாத்தீங்களா? இப்ப டேவிட்டுக்கு எப்ப அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் பிரியமா இருந்துச்சு தெரியுமா? நீங்களே சொல்லிருங்க. சங்கீதம் 119 97 என்ன சொல்றாரு? உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். வேதம்னா என்னது? லா. இங்கிலீஷ்ல படிச்சோம். பிரியம் என்ன படிச்சோம்? இங்கிலீஷ்ல லவ். அப்ப உங்களுடைய பிரமாணத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அந்த நேசம் எப்படி வந்துச்சு? எப்படி கற்பனையை நேசிக்கக்கூடிய அந்த பக்குவம்லாம் உடனே வந்துருமா? நமக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நேசிக்கிறதுக்கு உடனே மனசு வந்துருமா? இல்ல. தாவீது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவரு பிரமாணத்தை தியானிச்சாங்க, பிரமாணத்தை ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதை தியானிக்க ஆராய்ச்சி செய்ய அந்த பிரமாணத்தை குறித்த ஒரு சரியான புரிதல் அவருக்கு வந்துச்சு. புரிஞ்சு முடியுதுங்களா? இன்றைக்கு நம்ம மனசுல 10 கற்பனை என்பது வெறும் சட்டமா தான் நம்ம பார்க்கிறோம் தவிர, அதை ஏதோ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி தான் பார்க்கிறோம் தவிர, அதை உண்மையிலேயே தியானம் பண்ணி ஆராய்ச்சி செஞ்சு ஒரு கன்க்ளூஷன்ல வந்துட்டோமா? அது வெறும் சட்டம் தான் அப்படின்னு வந்துட்டோமா? நம்ம தியானிச்சிருக்கவே மாட்டோம், நம்ம ஆராய்ச்சி பண்ணிருக்கவே நம்ம மாட்டோம். அதனால 10 கற்பனை என்னன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆனா தாவீது ஆராய்ச்சி செய்ய தியானிக்க அவருக்கு மேல பிரியம் வந்துச்சு. நமக்கு எப்ப பிரியம் வரும்? இப்ப ஒரு நபரை நான் நேசிக்கணும், அப்படின்னா நான் என்ன செய்யணும்? முதலாவது, இது நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கிறேன், ஏசப்பாவை எனக்கு நேசிக்க தெரியல, இப்ப நான் அவரை நேசிக்க பழகணும். அதுக்கு என்ன செய்யணும்? நேசிக்கிறதற்கு முயற்சி செய்யக்கூடாது. எதுக்கு முயற்சி செய்யணும்?
கெட் டு நோ காட், அவரை குறித்து அறிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். எந்த அளவுக்கு அவரை அறிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த புரிதல் தான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவரை நேசிக்கிறதுக்கு என்ன செய்யும், வழி நடத்தும். நம்ம படிச்சோம் அப்படிதானே. அப்ப தாவீது இங்க பிரமாணத்தை நேசிக்கிறேன் அப்படின்னா பிரமாணத்தை குறித்த புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்குது. எப்படி வந்துச்சு? அவரு தியானிச்சாரு, ஆராய்ச்சி செஞ்சாரு. அதனாலதான் அந்த புரிதலோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. இல்லைன்னா அந்த புரிதல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யாது, வராது. எப்படி இருக்கீங்களா? இப்ப நம்ம பார்ட் 1ல இருக்கிறோம் அப்படிதானே. இந்த கமெண்ட்மெண்ட்ஸை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வோம், கொஞ்சம் தியானிப்போம். உண்மையிலேயே அந்த 10 பிரமாணத்துல என்னதான் வச்சிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், அந்த ஆராய அது தியானிக்க தாவீதுக்கு எப்படி அந்த ஆசை வந்துச்சோ ஆண்டவர் நமக்குள்ளேயும் அந்த ஆசையை, எதுக்கு மேல, பிரமாணத்துக்கு மேல ஒரு ஆசைய தேவன் தரணும். ஒரு அன்பை, ஒரு பாசத்தை பிரமாணத்துக்கு மேல தேவன் நமக்கு என்ன செய்யணும், தரணும். அதுதான் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம கொஞ்சம் இந்த நாளில நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வெறும் 10 கற்பனை இருக்குல்ல, எங்க இருக்குது? 2 இடத்துல இருக்குது. ஒண்ணு எங்க இருக்குது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 20. இன்னொரு இடத்துல இருக்குது. எங்க இருக்குது? உபாகமம், டியூட்ரானமி சாப்டர் எத்தனாவது சாப்டர்? சாப்டர் 5. நீங்க பாருங்க, உபாகமத்துல எல்லாருக்கும் இது தெரியும். உபாகமத்துல நீங்க சாப்டர் 5ல verses 1 till 21. சரிங்களா? உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல வசனங்கள் நீங்க 5ல இருந்து 21வது வசனம் வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். அப்படிதானே? சரி, இந்த 2 இடத்துலையும் காடு இந்த 10 பிரமாணங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க குறித்து வேதாகமத்துல தேவ பிள்ளைகள் மூலமா நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. பைபிள்ல எங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கிறா எங்கேயாவது? கேட்கறது புரியுதுங்களா? மனிதர்களா நம்மளா பிரிச்சுட்டோமா, ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட் இவ்வளவு நம்மளா பிரிச்சுட்டோமா, இல்ல ஆண்டவரே அதை 10 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? எங்கேயாவது பைபிள்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வார்த்தை வந்திருக்குதா? 10 கற்பனை அப்படின்னு வார்த்தை வந்திருக்கா? இல்ல நம்மளே ஹியூமனா இந்த வசனம் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், இந்த வசனம் செகண்ட் கமாண்ட்மெண்ட் அப்படி நம்மளே பிரிச்சு வச்சிருக்கிறோமா? 3 இடத்துல வந்திருக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற வார்த்தை. பைபிள் எத்தனை இடத்துல வந்திருக்கு? 3 இடத்துல வந்திருக்கு. பார்க்கலாமா? எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 28, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்துல 28வது வசனம் படி. யாத்திராகமம் 34:28 படி. அங்கே அவன் புரியாமலும் தண்ணி புரியாமலும் இரவு பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். 10 கற்பனை இந்த வார்த்தை வருதா? 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இந்த வார்த்தை வருதுங்களா? சரி, அடுத்து பாருங்க இன்னொரு இடத்துல டியூட்ரானமி சாப்டர் 4 verse 13, உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல பாருங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் கைக்கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனைகள் ஆகிய தம்முடைய உடன்படிக்கையை அவர் உங்களுக்கு அறிவித்து அவைகளை 2 பலகைகளில் கற்பனைகளில் எழுதினார். அவர் உங்களுக்கு கட்டளையிட்ட 10 கற்பனை வந்துச்சா? 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற வார்த்தை வந்திருக்குங்களா? இருக்கா? சரி, இன்னொரு இடத்துல டியூட்ரானமி சாப்டர் 10 verse 4, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். முன்னே சபை கூடி வந்த நாளில் கர்த்தர் மலையில் அக்னியின் நடுவில் இருந்து உங்களுக்கு விளங்கினார். 10 கற்பனைகளையும் அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி அவைகளை என்னிடத்தில் தந்தார். 10 கற்பனைகளை அப்படின்னு இருக்குங்களா? இருக்காங்களா? சரி, யாரு எழுதினது? அதே வசனத்துல இருக்கு. அந்த பலகைகளில் எழுதி எத்தனை முறை எழுதினார் ஆண்டவர் பலகையில?
2 முறை. ஏன் 2 முறை? யார் உடைச்சாரு? மோசே உடைச்சார். அதனால அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க, அவர் முன் எழுதியிருந்த பிரகாரம் அந்த பலகைகளில் எழுதி. அப்படிதானே? நாடு எப்படி எழுதிருச்சோ திருப்பி யார் எழுதுனா? காடு. பாத்தீங்களா எவ்வளவு அன்பான காடு? பாத்தீங்களா? மோசே உடைச்சாரு, உடைச்ச பிறகு ஆண்டு என்ன செய்யறாரு? திருப்பி எழுதுறாரு. நம்ம வாழ்க்கையில எத்தனை முறை கற்பனையை உடைச்சிருப்போம்ல? தேவனுடைய பிரமாணத்தை எத்தனை முறை நம்ம என்ன செஞ்சிருப்போம்? மீறி இருப்போம். திருப்பியும் ஆண்டவர் நம்முடைய இதயத்துல எழுதுவாரா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம காடு எப்படிப்பட்டது? நம்மளும் எத்தனை முறை தேவனுடைய பிரமாணத்தை உடைச்சிருப்போம்ல? திருப்பி நம்ம ஒரு விதத்துல எழுதுவாரா, எழுத மாட்டாரா? திருப்பி போனோம்னா ஆண்டவரே நிச்சயமா எழுதுவார். அப்படிதானே? அவ்வளவு பாசமுள்ள தகப்பன் நமக்கு என்ன செய்றாங்க? அங்க இருக்கிறாங்க. சரி, வெறும் எழுத மாத்திரம் தான் செஞ்சாரா, இல்ல சத்தமா அறிவிச்சாரா? இந்த 10 கற்பனைய வெறும் கற்பனையை எழுதிட்டு கையில கொடுத்துட்டாரா, இல்ல அந்த கற்பனையை சத்தமாவும் சொன்னாரா? சரி, உபாகமம் 5ஆம் அதிகாரம். உபாகமம் 5:22 22 இந்த வார்த்தைகளை கர்த்தர் நாளிலே அக்கினியில் மேகத்திலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரும் மகா சத்தத்துடனே சொன்னார். அவைகளோடு ஒன்று கூடாமல் அவைகளை 2 கற்பனைகளை எடுத்து கொடுத்தார். இருக்கா? பாத்தீங்களா? மகா சத்தத்துடனே அவர் என்ன செஞ்சாரா? சொன்னாரா? கிரேட் வாய்ஸ் இருக்குதுங்களா? மகா சத்தத்தோட காடு சொன்னது. அப்ப 2 முறை எழுதவும் செஞ்சாரு. அதே நேரத்துல காடு என்ன செஞ்சாங்க? மகா சத்தத்தோட காடு சொன்னாங்க. அதோடு கூட என்ன சொல்லியிருக்கிறாங்க? அந்த 22ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்காங்க? அவைகளோடு ஒன்றும் கூட்டாமல். ஒண்ணு கூட்டலாமா? 7ல 1 கூட்டிடலாமா? மகாசத்தோட சொல்லும் போது என்ன வார்த்தையை பயன்படுத்திட்டாரு? எழுதும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அப்படிதானே? கற்பனை எழுதும் போது ஒன்றும் கூட்டாதுங்க என்ற வார்த்தை வரல. ஆனா அதை அறிவிக்கும் போது என்ன சொல்லிட்டாரு? அதுல ஒன்று கூட நீ என்ன செய்யக்கூடாது? கூட்டக்கூடாது. அப்ப நமக்கு அதிகாரம் இருக்குதா அதை கூட்டுறதுக்கு? இன்னைக்கு ராஜாக்கள் ஒரு சட்டத்திட்டங்கள் போடுறாங்க. இன்னைக்கு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க மசோதால ஒரு சட்டத்திட்டம் போடுறாங்க அப்படின்னா நம்ம திருத்த முடியுமா? அதிகாரம் இருக்கா நமக்கு? ஒரு அதிகாரம் கிடையாது. திருத்த முடியாது. திருத்தினா என்ன ஆகும்? நம்ம அதுக்கு எதிராக பேசுற என்ன ஆகும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆபத்து தான், சிறையில பிடிச்சு போட்டுருவாங்க. அப்ப பரலோகத்தின் தகப்பன் ஒன்று எழுதுனதை நம்ம என்ன செய்ய முடியாது? அதை ஒன்று கூட கூட்டக்கூடாது. ஒண்ணு கூட நான் ஒண்ணு மாத்திக்கிறேனே, கொஞ்சம் மாத்திக்கிறேனே, நம்ம மாத்துறதுக்கு நமக்கு நம்ம தேவன் கிடையாது. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வ ஞானம் படிச்சவர். அப்படித்தானே? நம்ம மாத்திரம் அப்படின்னா ஏதோ அவரு ஞானத்துல குறை உள்ளவர், அவர் கொஞ்சம் பிழை செஞ்சிருக்காரு கற்பனையில, நான் கொஞ்சம் திருத்திக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? யார் வைஸ் காடு? சகல ஞானம் உள்ளவர் யாரு? தேவன். அப்ப அவ்வளவு ஞானம் உள்ளவர் எழுதுனதை நான் எதுக்கு திருத்தணும்? அப்படிதானே? சரிங்களா? அதுல ஏதாவது குறை இருக்குமா? அவர் எழுதுனதுல அவரே குறை இல்லாதவர். அப்ப எப்படி நம்ம இந்த அவர் எழுதுனத குறை கண்டுபிடிக்க முடியுமா? இன்னைக்கு நம்ம ஏதாவது அசைன்மெண்ட் எழுதி போயிட்டோம், ஹோம்ஒர்க் எழுதி போனா டீச்சர்ஸ் திருதுறாங்க. நம்ம பிழை செய்யறவங்க, தவறு செய்யறவங்க. ஆனா தேவன் எழுதுனத செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? இப்ப நம்ம 2 பாயிண்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் நம்ம. பாயிண்ட் நம்பர் 1, கற்பனையை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும். அப்ப கற்பனையை தியானிக்கும் போது, ஆராய்ச்சி செய்யும்போது என்ன நடக்கும்? அந்த கற்பனை மேல அன்பு வந்துடும், பிரியப்படுவோம், விருப்பம் வந்துடுவோம். இது யாருடைய அனுபவமா இருந்துச்சு? தேவிகளுடைய ஒரு அனுபவமா இருந்துச்சு. இப்ப என்ன அவங்க ஒரு லெசன் கொஸ்டின் வந்துச்சு, ஒரு பாட கொஸ்டின், கற்பனையை நம்ம தியானிக்கிறோமா? அதான் பாடம். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இந்த கற்பனையை தியானிக்கிறதுக்கு எனக்கு பலனத்தாங்க. ஆராய்ச்சி செய்யணும். தியானம் வேற, ஆராய்ச்சி வேற. ஆராய்ச்சினா என்னது? திடீர்னு ஒரு சின்ன மோதிரம், ஒரு கம்மல் அப்படியே கடல்ல நடக்கும்போது மண்ணில் விழுந்துருச்சு, அப்படியே கடந்து போயிட்டோம், 10 அடி தாண்டி போயிட்டோம். இப்ப அந்த கம்மல் வேணும். ஏன்னா அது ஒரு 2 பவுன் 3 பவுன் இருக்குன்னு வச்சுக்கோ. என்ன செய்ய? 10 அடி தாண்டி போயிட்டோம், எங்க விழுந்துச்சுன்னு தெரியல. அந்த 10 அடியை நம்ம என்ன செய்வோம்? இப்ப என்ன மண் இருக்குதோ, என்ன தண்ணி இருக்குதோ எடுத்து 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 மோதல் இல்லாம நம்ம போறது கிடையாது. அப்படிதானே?
இதுதான் ஆராய்ச்சி பண்றது. புரிஞ்சு முடியுதுங்களா? தாவீது என்ன சொல்றாரு? நான் தியானிக்கவும் செய்யறேன், ஆராய்ச்சி. அப்ப நம்மளும் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து எடுத்து, எப்படி அந்த கடல் மண்ணை சின்ன சின்ன மண்ணை எடுத்து எடுத்து எடுத்து, அது சில நேரம் கோல்டு மண்ணா, அந்த மண்ணு சில நேரம் கோல்டு மாதிரி காட்சி அடிக்கும், அப்படித்தானே? உண்மையா டூப்ளிகேட்டா, அப்படி இப்படி போலியா, அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கிற மண்ணை கூட காலி பண்ணிடணும் நம்ம கடல் மண்ணை. அந்த மாதிரி ஆராய்ச்சி. அதுதான் வேதத்தை திறந்து நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ச்சி செய்யணும். செகண்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்? செகண்ட் பாயிண்ட், 10 கற்பனை என்ற வார்த்தை வேதாகமத்துல இருக்குதா இல்லையா? இருக்குதா? 3 இடத்துல இருக்குது. எத்தனை முறை ஆண்டவர் எழுதினாரு? 2 முறை எழுதினாரு. ஒரு முறை சத்தமா தேவன் என்ன செஞ்சாங்க? அத சொன்னாங்க. யாருக்காவது திருத்துறதுக்கு அதிகாரம் இருக்கா? ஒண்ணு கூட கூட்டக்கூடாது. ஒண்ணு கூட. 2 பாயிண்ட் கிடைச்சா? 3வது பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 3, யாத்ரா புஸ்தகம். எல்லாரும் இப்ப யாத்ரா 20ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுட்டோம். நம்ம அங்கதான் கொஞ்ச நேரம் செலவழிக்க போறோம். இந்த 10 கற்பனைய கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம அங்கதான் நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, இந்த 10 கற்பனை என்பது இட் இஸ் நாட் அபவுட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இட் இஸ் அபவுட் யுவர் பர்சன். இந்த 10 கற்பனை ஏதோ வெறும் சட்டத்திட்டங்கள் கிடையாது. இது ஒரு நபரை மையப்படுத்தி சொல்லப்பட்டது. அதுதான் இந்த 3rd பாயிண்ட்ல பார்க்கணும். 10 commandments is all about person. 10 கற்பனை ஒரு நபரை பற்றியது. அந்த நபர் யாரு? தேவனை பற்றியது. சரிங்களா? நம்ம சின்ன வயசுல இருந்து எப்படி பார்த்திருக்கிறோம் 10 கற்பனைய? லட்சியாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, எந்த சொற்பத்தையும் வைக்கக்கூடாது, இப்படியே செய்யாத பண்ணாத, இப்படியே பார்த்துருக்கிறோம். ஆனா 10 கற்பனை என்பது ஒரு நபரை குறித்து அப்படி நம்ம யோசிச்சிருக்கிறோமா? சரி, இப்படி கேட்கிறேன். இந்த வேதாகமம் யாரை பற்றியது? இந்த முழு வேதாகமம் யாரை பற்றியது? ஒத்துக்கிறீங்களா? சரி, ஒரு விரல இங்க வச்சுக்கோங்க. யாத்திரா 20 ஒரு வசனம் படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 30, யோவான் 5ஆம் அதிகாரம் 39 வசனம் படிங்க. 39 வசனம். பாருங்களேன், வேத வாக்கியங்களை நீங்க என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்க. இது எந்த வேத வாக்கியம்? ஏசப்பா சொல்றது பழைய ஏற்பாடுங்களா புதிய ஏற்பாடுங்களா? இல்ல இல்ல, ஏசப்பா இருக்கும்போது புதிய ஏற்பாடு இருந்துச்சா? அப்ப அவரு சொல்லக்கூடிய வேத வாக்கியம் என்னது? சரி, பழைய ஏற்பாட்டுல வெறும் ஆதியாகம புஸ்தகமா இல்ல வெறும் யாத்ராகம புஸ்தகமா? எப்படி அவர் என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அப்ப வேத வாக்கியங்களை நீங்க ஆராய்ச்சி பார்த்தோம்னா என்ன வரும்? அது யாரை குறித்து சாட்சி கொடுக்குதா? இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்குது. இப்ப நல்லா யோசிங்க. ஏசப்பா சொல்றது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுடைய புஸ்தகங்களை குறித்து அவர் பேசுறாரு, அப்படித்தானே? அது யாரை குறித்து பேசுது? இயேசுவை குறித்து. இப்ப பழைய ஏற்பாடுல தான் யாத்திராகம புஸ்தகம் இருக்குது. அந்த யாத்திராகம புஸ்தகம் தான் 10 கற்பனை இருக்குது. அப்ப அந்த 10 கற்பனை யாரை குறித்து பேசணும்? இயேசுவை குறித்து பேசணும், அப்படித்தானே? தேவனை குறித்து பேசணும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 10 கற்பனை தேவனை குறித்து பேசலன்னா அப்ப இந்த வருஷம் கொஞ்சம் முரணா இருக்குது அப்படின்னா. ஆனா ஏசப்பா போய் சொல்லணும், அவர் உண்மையை தான் சொல்லுவார். பாருங்க, இன்னொரு வசனம் உங்களுக்கு போலாம். லூக்கா புஸ்தகம். ஒரு நேரில் நீங்க யாத்திராகம 20 வச்சுக்கணும். சரிங்களா? லூக்கா புஸ்தகத்துல 24ஆம் அதிகாரம் 25, 26, 27, 25, 26, 27. லூக் 24, 25, 26, 27. நம்ம எத்தனாவது பாயிண்ட்ல இருக்கிறோம்? 3வது பாயிண்ட். படிங்க. அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தியில்லாத அந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து வீரமாய் பாடுபட தமது மகிழை பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இத பாருங்க, 26வது வசனத்துல கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் யாரை குறித்து பேசப்படுது? ஜீசஸ்.
27ல ஏசப்பா சொல்றாங்க, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும். எந்த வேத வாக்கியம்? மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும். மோசேலிருந்து இந்த யாத்ரா புஸ்தகத்தை யார் எழுதினது? மோசே. அப்ப அவர் யாரை குறித்து பேசியிருக்கிறாரு? இயேசுவை குறித்து பேசியிருக்கிறாரு. அந்த மோசே தான் அந்த 10 கற்பனை குறித்து என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த 10 கற்பனை இயேசுவை குறித்து பேசுமா பேசாதா? கண்டிப்பா பேசு. கண்டிப்பா பார்க்கலாமா இப்ப? அப்ப இப்ப நம்ம கொஞ்சம் யாத்திரை 20ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டு அந்த 10 கற்பனை இயேசுவை குறித்து பேசுதா, தேவனை குறித்து பேசுதா அப்படின்னு கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். சரி, எல்லாருக்கும் யாத்திராவும் 20ஆம் அதிகாரம் ஒரு காரியத்தை புரிஞ்சுருக்கீங்களா? ஹோல் பைபிள் இஸ் ஆல் அபௌட் ஹூம்? அபௌட் எ பர்சன். அது ஒரு நபரை குறித்து. அது என்ன நபர்? இயேசுவை குறித்து சொல்லப்படுது. அப்ப கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபௌட் ரிலேஷன்ஷிப் வித் தட் பர்சன். கிறிஸ்தவம் என்பது அந்த இயேசுவோடு, அந்த நபரோடு, அந்த தேவனோடு உண்மையான ஒரு தொடர்புள்ள ஒரு உறவுல வரக்கூடியதுதான் கிறிஸ்தவம். புரிஞ்சு முடியுதா? பைபிளை எதுக்கு படிக்கணும்? ஆபிரகாமுடைய கதையை படிக்கணும், நான் யோனா பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் பவுலை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது கிடையாது. வேதாகத்தை நம்ம எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, இந்த வேதாகம் முழுவதும் யாரை பத்தி பேசி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? யோசேப்பு கதையை சொல்லி அந்த யோசேப்பு வழியா இயேசு பத்தி பேசிச்சு. யோனா கதையை சொல்லி யோனா வழியா யாரை பத்தி பேசிட்டு இருப்பாரு? ஏசப்பா. தாவீது கதையை சொல்லி தாவீது வழியா யார் கதை வரும்? அங்க ஏசப்பா கதை வரும். புரிஞ்சுக்க முடியுதா? ஒவ்வொரு கதையிலும் ஏசப்பா வரணும். இயேசுவை பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த வேதாகமும் கொடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு. சரிங்களா? அதை நம்ம இன்னொரு நாள் ஆழமா நம்ம படிக்கலாம். சரி, இப்ப யாத்திரை 20ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 9 முறை, ஆல்மோஸ்ட் 9 டைம்ஸ் தேவனை குறித்து இந்த இந்த 10 commandments பேசுது. ஆல்மோஸ்ட் 9 டைம்ஸ். பார்க்கலாமா? நான் வாசிக்கிறேன். verse 2ல. சரி, 10 commandments எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இன்னைக்கு அதுவே எல்லாருக்குமே டவுட். 10 commandments எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? எல்லாரும் சொல்றது இந்த 3ஆவது வசனத்துல இருந்து தான். அப்படி கிடையவே கிடையாது. 10 commandments எங்க இருந்தா முதல் வசனத்துல இருந்து 10 commandments ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அங்க பாருங்களேன், தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன அப்படின்னு எங்க இருந்து ஆரம்பிக்கிறாரு? 1ஆவது வசனத்தை ஆரம்பிக்கிறாரு. ஏன் நம்ம 3ஆவது வசனத்தை பிடிக்கிறோம்? ஏன்னா ஆண்டவர் கொஞ்சம் ஞானம் இல்லாமயே அந்த 2ஆவது வசனத்தை போட்டாராங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவரு ஞானம் உள்ளவர். அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, கூட்டாரப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம கொஞ்சம் நீங்க கூட்டாதான் ஆண்டவர் சொல்லிக்க, நாங்க கடிக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். கடிக்கவும் கூடாது சொல்ற ஒரு இடத்துல அது படிக்கலாம் பின்னாடி. சரி, பார்க்கலாமா? இப்ப எத்தனை முறை சொன்னீங்க? 9 முறை. இப்ப பாருங்களேன், 2ஆவது வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை வருதா? வருதுங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் நானே. திருப்பி பாருங்களேன், 5ஆவது வருஷம் verse 5ல உன் தேவனாகிய கர்த்தரா இருக்கிற நான் அப்படின்னு வருதுங்களா? லார்ட் தை காட் வருது இங்கிலீஷ்ல. அப்படிதானே? அப்படிதானப்பா? செகண்ட் வேர்ஸ்ல உன் தேவனாகிய கர்த்தர் வருது. 5ஆவது வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது நம்ம பார்க்க முடியும். 7ஆவது வசனம் பாருங்க. 7ஆவது வசனத்திலையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வருதுங்களா? 7ல. 10ஆவது வசனம் பாருங்க. 10ஆவது வசனத்திலையும் 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் வருதா? 10ஆவது வசனத்துல. verse 12 பாருங்க. 12ல உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு வருதா? பாருங்க எத்தனை முறை வந்துருச்சு? 2ஆவது வசனத்துல வந்துருச்சு, 5ஆவது வசனம் வந்துருச்சு, 7ஆவது வசனத்துல வந்துருச்சு, 10ஆவது வசனத்துல வந்துருச்சு, அதுக்கப்புறம் 12வது 5 வருஷம் என்ன வார்த்தை வருது? உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. சரி, இன்னும் போலாம். இப்ப 3ஆவது வசனத்துல என்னை என்று அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை வருது? இங்க என்ன என்று அங்க மீன் வருதா? மீ. மீ. இந்த மீ யாரை குறிக்குது? காடை குறிக்குது. அப்படின்னா
நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? இந்த மொத்த 10 commandments காடை பத்தி தான். அதுக்காக தான் ஒவ்வொரு வார்த்தையும் எடுக்கிறோம். இப்ப மீ என்ற வார்த்தை, என்னை என்ற வார்த்தை யாரை குறித்து பேசுது? காடை குறித்து பேசுது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? பாருங்களேன், ஒவ்வொரு கமாண்ட்மெண்ட்ல இருக்கு. பாருங்க, அடுத்தது 5வது வசனத்துல என்னை பகைக்கிறவர்களை குறித்து இருக்குதா? என்னை பகைக்கிறவர்கள், அங்க என்னை வார்த்தை வருதா? எது சொல்லமா? என்னை பகைக்கிறவர்களை குறித்து இருக்குதா? 6வது வசனத்துல verse 6ல என்னிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்கா? லவ் மீ, இங்கிலீஷ்ல லவ் மீன்னு வரும். மீ, என்னிடத்தில் நம்ம பாருங்க, அந்த மீ என்ற வார்த்தை வருது பாத்தீங்களா? அதுக்கப்புறம் verse 7ல கர்த்தர் என்ற வார்த்தை வருது பாருங்க. verse 7ல ஏற்கனவே ஒண்ணு பார்த்தோம். என்ன வார்த்தை பார்த்தோம்? உன் தேவனாகிய கர்த்தர் பார்த்தோம். ஆனா 3வது வரியை பாருங்களேன், இந்த 7th verseல கர்த்தர் என்ற வார்த்தை வருதா? ஒண்ணு உன் தேவனாகிய கர்த்தர் வருது, அடுத்தது என்ன வார்த்தை வருது? கர்த்தர் என்ற வார்த்தை வருது பாருங்க. பார்க்க முடியுதா உங்களால? அடுத்தது பாருங்க, verse 11ல 2 முறை கர்த்தர் என்ற வார்த்தை வருதா? கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியும், திருப்பி கடைசியில கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தம் ஆக்கினார் அப்படின்னு வருதா? 2 முறை வருது verse 11ல. உங்களை பார்க்க முடியுதுங்களா? சரி, அப்ப உன் தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்துச்சு? 5 முறை வந்துச்சு. அப்புறம் என்னை என்ற வார்த்தை எத்தனை முறை வந்துச்சு? 3வது வசனத்துல வந்துச்சு, 5வது வசனத்துல வந்துச்சு, அதுக்கப்புறம் 6வது வசனத்துல வந்துச்சு. எத்தனை? அப்ப 5 + 3 எத்தனை? 5 + 3 8. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ற வார்த்தை எத்தனை இடத்துல வந்துச்சு படிச்சோம்? 3 முறை, அப்படிதானே? 7வது வசனத்துல கர்த்தர் என்ற வார்த்தை வந்துச்சா? அப்புறம் 11வது வசனத்துல எத்தனை முறை வந்திருக்கு? 2 முறை. அப்ப கர்த்தர் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குது? 3 முறை. அப்ப லார்ட் தை காட் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கு? 5. மீ என்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கு? 3. திருப்பி லார்ட் கர்த்தர் என்ற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்குது? 3. அப்ப எத்தனை முறை மொத்தம்? 5 + 3 + 3 எத்தனை முறை? 11 டைம்ஸ் இந்த வார்த்தை பயன்படுத்துது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த பிரமாணம் யாரை பற்றியது? இது யாரை பற்றியது? தேவனை பற்றியது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நான் இதுக்கு முன்னாடி இந்த பிரமாணத்தை படிக்கும்போது செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, நிச்சயாதிருப்பாயாக, பொய் சொல்லாதிருப்பாயாக, இப்படியே தான் படிச்சிருக்கோம். பிரமாணம் யாரை பற்றியது? இட்ஸ் அபௌட் a person, about the person. இது தேவனை பற்றியது, இயேசுவை பற்றியது. அதனாலதான் தாவீதுக்கு தெரிய வந்துச்சு. இது ஏதோ வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லப்பா, இது யாரோ எனக்காக ஒருத்தர் உயிரை கொடுத்திருக்காரு, அவரை குறித்து பேசப்படும். அதெல்லாம் பார்க்க போறோம் பிரமாணத்திலே. எனக்காக ஒருத்தர் பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாரு, அதை குறித்து பேசப்படுதுன்னு சொல்லி பிரமாணத்தை தேவனை மையமா வச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப என்ஜாய் பண்ணுவோம் நம்ம. இப்படிப்பட்ட பிரமாணத்தை யாருமே இந்த உலகத்துல எழுதிக்கவே முடியாது. 10 பிரமாணத்துல 11 முறை அவரை குறித்து என்ன செய்யப்படுது? பேசப்படுது. சரிங்களா? எத்தனை பாயிண்ட் பார்க்கணும் நம்ம? லெட்ஸ் கோ டு 4th பாயிண்ட். 4வது பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 4. இந்த 10 பிரமாணம் தேவன் யார் என்பதையும் சொல்லுது. 10 commandments reveals who God is. That is our 4th point. 10 பாயிண்ட் பார்க்க போறோம். தேவன் எப்படிப்பட்டவர்? சரிங்களா? who God is, தேவன் எப்படிப்பட்டவர்? முதலாவது என்ன சொல்லிருச்சு இந்த 10 பிரமாணம்? தேவனை மையப்படுத்தி பேசுது 10 பிரமாணம். அது பார்த்துட்டோம். That is our 3rd point. The entire 10 commandments is focused on God. அது பார்த்துட்டோம். ஆனா அடுத்த பாயிண்ட் என்னது? The 10 commandments reveal who God is. Who is he? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய குணம் என்ன? இதை எல்லாத்தையும் குறித்து இந்த 10 பிரமாணம் என்ன செய்யுது? பார்க்கலாமா? எத்தனை பாயிண்ட் சொன்னேன் இப்ப நான்? 10 பாயிண்ட் பார்க்க போறோம். இதுல ABCD போட்டுக்கங்க, இல்ல அவரே 1 2 3 போட்டுக்காங்க. சரிங்களா? சரி, 10 பாயிண்ட் பார்க்கலாமா? என்ன பார்க்க போறோம்? அவர் யாரு? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் இப்படிப்பட்ட குணம் படைச்சவர்? எல்லாத்தையும் கமாண்ட்மெண்ட்ஸ்ல பேசப்பட்டிருக்கு. பார்க்கலாமா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் verse 2 படிங்க. 10 பாயிண்ட் பார்க்கணும். படிங்க.
எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. சரி, நீங்க சொல்லுங்க, அவர் யாரு? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்துக்கு புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இப்ப அவர் யாரு? நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? Who is he? அவர் யாரு? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர். பாயிண்ட் நம்பர் 1. இதிலிருந்து விடுதலையாக்கக்கூடியவர் டெலிவரர். He is a deliverer. From where? From slavery, captive. அப்படிதானே? He is a God of deliverer. அவர் விடுதலையின் தேவன் சொல்லலாமா? எதுல இருந்து விடுதலையின் தேவன்? அடிமைத்தனத்துல. சரி, உங்க எல்லாருக்கும் ஹோம்வொர்க். எத்தனை வருஷம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையா இருந்தாங்க எகிப்துல? எத்தனை வருஷம்? சரி, 430 வருஷம். இதான் பாரு, படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? எத்தனை வருஷம்? 400. இப்ப ஆண்டவர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்றாரு தேவன்? நான் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? 430 வருஷம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்க? எகிப்துல அடிமையா இருந்தாங்க. இப்ப நான் அவங்களை என்ன செஞ்சேன்? நானு விடுதலை பண்ணேன். அப்படித்தானே? நான் விடுதலை பண்ணேன். இப்ப தேவன் நமக்கு என்ன சொல்றாரு? நீ எதுலயாவது அடிமையா இருக்கிறியா? பாருங்க, 2வது வசனம் பேசும்போது நமக்கு கூட நம்பிக்கை கொடுக்குறாரு. அப்படிதானே? நீ எதுலயாவது அடிமையா இருக்கிறியா? எத்தனை வருஷம்? 10 வருஷம், 30 வருஷம். எதுலயாவது நீ அடிமையா இருக்கிறியா? நீ பாரு பால்வின், 430 வருஷம். பாருங்க, அந்த வசனம் வாசிக்கணுமா? அந்த 430 வருஷம் என்ற வார்த்தை யாத்ரா புஸ்தகத்துல 12:40. எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 40. சரிங்களா? எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 40. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 40வது. சரி, எத்தனை வருஷம்? 430 வருஷம். சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க. எத்தனை வருஷம்? 430 வருஷம். என்ன ஹோப் கொடுக்குறாரு? நான் விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன். எதுல இருந்து? அடிமைத்தனத்திலிருந்து. ஆனா இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னா எகிப்தியர் என்ன செஞ்சாங்க? சாரி, இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த வசனம் தான் முக்கியமான வசனம். யாத்ரா புஸ்தகம் 2வது அதிகாரம் 23, 24 படிங்க. 23, 24, 25. ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேச தண்ணீரில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமிச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை மெல்லிசை. நல்லா புரியுதுங்களா? நம்ம என்ன செய்யணும்? நம்ம பங்கு என்ன? நான் ஆண்டவர்கிட்ட முறையிடணும், சண்டை போடணும். ஆண்டவரே, அடிமைத்தனத்துல இருக்கிற நீங்க 430 வருஷம் அடிமையில இருந்த இஸ்ரவேல்ல விடுதலையா இருந்தீங்க. எனக்கு சில நேரம் இந்த சினிமா அடிமைத்தனம் இருக்குது, பொய் பேசக்கூடிய அடிமைத்தனம் இருக்குது, என்னுடைய வாய் சில நேரங்களில் சரியில்லாம, நிறைய பொறுமை இல்லாதவனா இருக்கிறேன், கோபப்படுறவனா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் இடத்துல பாவத்துல எப்படி நான் அடிமையா இருக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, விடுதலைய தாருங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்க முடியுமா முடியாதா? நல்லா யோசிப்பாங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்துல விடுதலை பொறுத்தவருக்கு ஒரு 10 வருஷம் நான் அடிமைத்தனத்துல இருந்திருப்பேன், ஒரு 20 வருஷம், சரி 30, 40, 50 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 430 எங்க, 40, 50 எங்க? தேவனால விடுதலை கொடுக்க முடியுமா முடியாதா? கர்த்தர் நிச்சயமா விடுதலை கொடுக்க முடியும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஆனா நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம ஆண்டவரை கூப்பிடவே மாட்டோம். அதான் பெரிய பிரச்சனை. கூட்டா நடக்கும். சரிங்களா? சரி, பாயிண்ட் நம்பர் 1 என்னது? அவரை அடிமைத்தனத்துல இருந்து விடுதலையாக்கக்கூடிய தேவன். பாயிண்ட் நம்பர் 2, 5வது வசனம், யாத்திராம 20:5 படிங்களா? அவர்களை நமஸ்கரிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் நிச்சயமுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து தாக்கக்கூடிய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர்களாய். சரி,
ஜெல்லஸ் காட். இங்கிலீஷ்ல இருக்கா? எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னு ஒரு வார்த்தை. என்ன இது எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னா? தேவன் நம்மள மாதிரி எரிச்சல் அடைவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மள மாதிரி எரிச்சல் அடையக்கூடிய தேவனா? சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம எரிச்சல் அடைவோம்ல. உப்பு இல்லானா ஒரு எரிச்சல், நம்ம நினைச்ச குழம்பு இல்லானா ஒரு எரிச்சல், நம்ம நினைச்ச ஒரு கூட்டு இல்லானா ஒரு எரிச்சல், சரியான நேரத்துக்கு சாப்பாடு வராட்டா ஒரு எரிச்சல், பைக் ஓட்டிட்டு போக திடீர்னு ஒருத்தர் உள்ள வந்தா அங்க ஒரு எரிச்சல். அப்படிதானே? எவ்ரி மூமெண்ட் நமக்கு எரிச்சலா தான் இருக்குது. ஆனா அந்த எரிச்சலையை குறித்து பேசுறாரு. அதே வசனத்துல ஆன்சர் இருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு? உன் தேவனாய கர்த்தரா இருக்கிறேன் நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிறேன். அப்புறம் என்ன அர்த்தம்? எரிச்சல் உள்ள தேவனா என்ன அர்த்தம்? ஜெட்லஸ் காட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு விசாரிக்கக்கூடியவர். அவரு விசாரிக்கக்கூடியவர் என்ன அர்த்தம்? ஒரு தண்டிக்கக்கூடியவர், நீதியை செய்யக்கூடிய தேவன். புரிஞ்சுக்க முடியுங்களா? அப்ப எரிச்சல் உள்ள தேவன் என்ன அர்த்தம்? அந்த வசனத்திலே அர்த்தம் அவரு நீதியை செய்யக்கூடிய ஒரு தேவன். சரிங்களா? அப்ப நம்ம தேவன் நீதி செய்வாரா? சொல்றாரு. சரி, தேர்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 3. இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கிறோம்? தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த கமாண்ட்மெண்ட். சரிங்களா? சரி, 3வது பாயிண்ட் அதே வசனத்துல இருக்கு. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன்? விசாரிக்கிறவரா இருக்கிறேன். Who is he? Visiting the iniquity அப்படின்னு இருக்கா இங்கிலீஷ்ல. அவர் விசிட் பண்ணுவாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு விரோதமா யாராவது தப்பு செஞ்சுட்டாங்க, அவங்க ஏன்ட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஒருவேளை நியாயத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம், கோர்ட்ல இருந்து தப்பிச்சிருக்கலாம். அப்படிதானே? நம்ம ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குறோம், தெரியாம தப்பு செஞ்சிருப்போம், மெடிக்கல் டேரக்டர் தப்பிச்சிருக்கலாம், என்னுடைய என்எஸ்ல இருந்து நான் தப்பிச்சிருக்கலாம். ஆனா யாரும் தப்பிக்க முடியாது. தேவன் இடத்துல இருந்து நினைக்க முடியாது, தப்பிக்க முடியாது. புரிஞ்சுங்க? அவர் எப்படிப்பட்ட தேவன்? விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன். நம்ம நம்பலாம நம்ப கூடாதா? இன்னைக்கு அநேக பேர் இதை நம்புறதே கிடையாது. நான் தான் பழி வாங்குவேன், நான் தான் போய் சண்டை போடுவேன், நான் தான் எனக்கு நீதி வாங்குவேன். தேவன் இடத்துல ஒப்பு கொடுக்கறதே கிடையாது. பாருங்களேன், என்னைக்கு ஒரு பிரச்சனைய தேவனுடைய கையில ஒப்பு கொடுக்காம நம்ம ஹேண்டில் பண்ண, நம்ம கையால நினைக்கிறோமோ, அன்னைக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டாரு. அவரு அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்க. என்னைக்கு ஒரு பிரச்சனைய அவன் பேசிட்டான், நான் பேசி தீர்த்துருவேன் அப்படின்னா ஆண்டவர் சரிப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா தேவன் விசாரிக்கிறவரு, நீதியை செய்யக்கூடிய தேவன் நம்பணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? போயிட்டு ஆண்டவரே என் அயலான் இப்படி செய்யறான், என் சொந்தக்காரன் இப்படிலாம் செய்யறான், நான் அவனுக்கு விரோதமா எதுவுமே நினைக்கல, ஆனா அவன் அப்படி செய்யறான் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லுது. கர்த்தர் நமக்காக போய் என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவாரு. நமக்காக சண்டை போடுவது இருக்கிறா இல்லையா? இல்லையா? சரி, அப்ப என்ன பாயிண்ட் பார்த்தோம் நம்ம? பாயிண்ட் நம்பர் 1 என்ன பார்த்தோம்ல? பாயிண்ட் நம்பர் 1 என்ன பார்த்தோம்? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய தேவன். 2வது பாயிண்ட் பார்த்தோம் நம்ம ஜெல்லஸ் காட், எரிச்சலுள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீதியை செய்யக்கூடிய ஒரு தேவன். 3வது பாயிண்ட் படிச்சு நம்ம விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன். சரிங்களா? 4வது 6வது வசனம் படிங்க. 6வது வசனம். சரி, இந்த வசனம் பாருங்க, எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வசனம். 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. இதுல என்ன புரியுது? சரி, திருப்பி நான் வரேன், பின்னாடி வரேன். நானு என்ன எதிர்பார்க்கறாரு? என்ன தேவன் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. இஸ் a seeker of love. அப்படின்னா அவரு அன்பை என்னிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேவன். அன்புக்காக ஏங்குற என் பிள்ளை என்னை நேசிக்க மாட்டானா அப்படின்னு. அப்ப அடுத்த பாயிண்ட் என்னது? அன்புக்காக இயங்கக்கூடிய தேவன். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப பாசம் உள்ளவங்க. அந்த பாசம் உள்ள தந்தை தாயா என்ன எதிர்பார்ப்பாங்க பிள்ளைங்கள்ட்ட? அன்பு தானே. ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே அன்பு அதிகமா இருக்கும். அவங்க எதிர்பார்க்கறது என்னதான்? அதே மாதிரிதான் தேவன் 10 கற்பனை சொல்லாருப்பா, நம்ம இந்த என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? உன் காணிக்கை, நீ காணிக்கை கொண்டு வந்து அன்பு கொடுக்காம இருக்கிற. சில ஆலயத்துக்கு வந்துட்டு அவன் திருப்தியா இருக்கிற, ஆனா அன்பு காமிக்க மாட்டேன். பிரசங்கம் பண்ணிடுறா, ஆனா என் மேல பாசம் இல்லை உனக்கு. ஜெபம் பண்ற, அது எது மந்திரம் போல உழைப்பிட்டு போயிடுற, ஆனா என் மேல பாசம் இல்லாம நீ பேசுற. ஆனா காட் எதிர்பார்க்கிறாரு, எப்பா என்ன நேசிப்பா. நத்திங் கேன் சாட்டிஸ்ஃபை காட் எக்ஸப்ட் லவ். நான் சொல்றேன் திருப்பி, எதுவுமே அவர் திருப்திப்படுத்த முடியாது. எதுதான் திருப்திப்படுத்த முடியும்? நாம அவர் மேல இருக்கக்கூடிய நத்திங் கேன் சாட்டிஸ்ஃபை. சில நேரம் அந்த அன்புக்கு பதிலாக என்னென்ன காமிச்சிடும் தெரியுமா?
ஒரு காணிக்கை கொஞ்சம் கூட கொடுத்துருவோம், கொஞ்சம் சீக்கிரம் போயிடுவோம், கொஞ்சம் ஜெபத்தை அதிகப்படுத்திடுவோம், கொஞ்சம் ஃபாஸ்டிங்க போட்டுருவோம், போட்டு எப்படியாவது அன்பு காமிச்சிடலாம் அப்படின்னு. அவருக்கு தெரியும் நம்ம ஹார்ட் எங்க இருக்கு, நம்ம இருதயம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது verse 6ல என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக. எத்தனை தலைமுறை மட்டும்? தட் இஸ் தி பாயிண்ட். நெக்ஸ்ட் 5th பாயிண்ட். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். எப்படிப்பட்டவர் அவரு? 1000 தலைமுறை மட்டும். பாருங்களேன், எத்தனை முறை விசாரிக்கிறேன்னு சொன்னாரு? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும், 3ஆம் 4ஆம் விசாரிக்கணும். ஆனா எத்தனை முறை இறக்கும்? 1000. ஆனா இதை சொல்லுவாங்க, என்ன ஆண்டவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை விசாரிக்கிறவராக இருக்கிறார், ஆனா 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறாரு. புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப இரக்கம் செய்யக்கூடிய ஒரு தேவன். சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட். எத்தனாவது பாயிண்ட்? இப்ப 5வது பாயிண்ட். 6வது பாயிண்ட்ல 6ல முதல் பாயிண்ட் படிச்சோம் நம்ம, அடிமைத்த இடத்துல விடுதலையாக்கக்கூடிய தேவன். 2வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம, எரிச்சல் உள்ள தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீதி செய்கிறவன். 3வது பாயிண்ட் படிச்சோம் நம்ம, விசாரிக்கிறவர். 4வது பாயிண்ட் படிச்சோம், அன்புக்காக ஏற்கிறவர். 5வது பாயிண்ட் இரக்கம் செய்கிறவர். சரிங்களா? 1000 தலைமுறை இரக்கம் செய்கிறவர். 6வது பாயிண்ட் என்னன்னு நீங்க பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். 11வது வசனம் படிங்க. 11வது வசனம் போங்க. கர்த்தர் 6 நாளுக்கு வானத்தையும் பூமியையும் ஆ. சமுத்திரத்தையும் அவைகளுடைய எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஒரு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். சரி, 3 பாயிண்ட் இருக்கு இந்த ஒரு வசனத்துல. 3 கருத்து இருக்கு. 11வது வசனம், கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளை எல்லாவற்றையும் உண்டாக்கி அப்படின்னு இருக்கா. அப்ப யார் இவரு? சிருஷ்டிக இருக்கா. இஸ் தி கிரியேட்டர். உண்டாக்கி என்ற வார்த்தை வருதுலமா, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவருடைய எல்லாவற்றையும் உண்டாக்குறார். அப்ப சகலத்தையும் உண்டாக்குனவர், சகலத்தையும் உண்டாக்கக்கூடியவர். சரிங்களா? உண்டாக்கினவர். 7வது பாயிண்ட் பாருங்களா, அதே வசனத்துல கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து. அப்ப அவர் எப்படிப்பட்டவர்? Who got it? அவர் ஆசீர்வதிக்கிறவர். சரிங்களா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தெரியும், அப்படித்தானே? அவர் ஆசீர்வதிக்கிறவர். அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் பாக்குறோம் நம்ம? கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்ப அடுத்த பாயிண்ட் நீங்க சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் என்னை பரிசுத்தப்படுத்தக்கூடிய தெய்வன். எத்தனை வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாலும் பரிசுத்தமாக்க முடியும்? 630 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்தாலும் அவர் என்னை என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக்க முடியும். புரிஞ்சு முடியுங்களா? ஒரு அழகா ஆண்டவர் பேசுறாருல, அவர் யார், எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட குணம் படைச்சவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எத்தனை பாயிண்ட் பார்த்தோம் நம்ம? இப்ப 8 பாயிண்ட் பார்த்தோமா? 12வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர். படிங்க. தேவனாகிய கர்த்தர் உற்பத்த தேசத்தை நாட்கள் நீடிப்பதற்கும் தகவலையும் தாயை கணக்கம் போதாது. பாருங்களேன், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடிப்பதற்கு அப்படின்னு இருக்கு. அப்படிதானே? அப்ப அவரு யாரு? இஸ் மை சோர்ஸ் ஆஃப் லைஃப். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பவர். அப்ப என்னுடைய ஜீவன் யார் கையில இருக்குது? தேவனுடைய கையில இருக்குது. சோ 9th பாயிண்ட், God is my source of life. அவர்தான் என்னுடைய வாழ்வின் ஊற்று, என்னுடைய ஆயுசு நாளின் ஊற்று என்பதை நம்ம பார்க்க முடியும். கிடைச்சிக்கலாம்? எல்லாம் இருக்குதா இல்லையா? 10வது பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, 10வது வசனம் படிங்க. 10வது வசனம், 7ஆம் நாளும் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயாகிலும் குமாரனாகிலும் குமாரத்தியாகிலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் நிருபஜீவனானாலும் வயல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாரோடு வேலைக்கு செய்யப்படுவார். அந்த வசனம் நீங்க பாருங்க. இந்த வசனத்துல ஒரு ஆன்சர் இருக்குது. இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 10 கற்பனை யாருக்கு உடையது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? பொதுவா நீங்க நம்ம நண்பர்கள்ட்ட பேசி பார்த்தீங்க அப்படின்னா, கிறிஸ்தவ நண்பர்கள்ட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 10 கற்பனை யாருடையது? யூதர்களுக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வசனம் பாருங்க, அந்த வசனத்திலே பதில் இருக்கு பாருங்க. 7ஆம் நாளோ ஒரு தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் உன் குமாரனாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனாலும் உன் வேலைக்காரியானாலும் சரி
வேலைக்காரங்க, வேலைக்காரி, உன் மிருக ஜீவன், உன் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 10 கற்பனை யாருக்கெல்லாம் சொந்தம்? சரி, இஸ்ரவேல் ஜனங்க அவங்க வீட்டுல வேலைக்காரங்க வேலைக்காரிங்களா யாரா இருப்பாங்க? முதலாவது அவங்க இஸ்ரவேலர்களா இருப்பாங்களா, அந்நிய நாட்டு பிள்ளைங்களா இருப்பாங்களா? அந்நிய நாட்டு ஜனங்கள் தான் வேலைக்காரங்க வேலைக்காரிகளா இருப்பாங்க. சரி, ஒருவேளை அது கூட புரியலன்னா என்ன சொல்றாரு? உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இந்த வார்த்தை வருதா இங்கிலீஷ்ல? ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கும் சேர்த்து தானே? முக்கியமா முக்கியமா இது எத்தனாவது கற்பனைக்கு பேசுறாரு இந்த வசனம்? இது எத்தனாவது கற்பனைக்கு பேசுறாரு? 4வது கற்பனை, அப்படித்தானே? எந்த கற்பனை? ஓய்வு நாள் கற்பனை. இந்த ஓய்வு நாள் கற்பனை யாருக்கும் சேர்த்து தான் பேசுறாரு? அந்நியர்களுக்கும் சேர்த்து தான் ஆண்டவருக்கு பேசுறாரு. உங்களுக்கு புரிஞ்சு முடியுதா? இப்ப 10 கற்பனை அந்நியர்களுக்கு, வெறும் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல, ஈவன் ஃபார் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்நியர்களுக்கு சொல்லி பேசுறாரு. முக்கியமா அந்த ஓய்வு நாள் கற்பனையே எந்த வார்த்தை பயன்படுத்துறாரு? அந்நியர்கள். அப்படின்ற 4வது கற்பனை அது யாருக்கு? அதுவும் ஃபார் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். அப்படின்னா யாருக்கு? ஜென்டைல்ஸ், புறஜாதிகளுக்கு. இஸ்ரவேலுக்கு மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேல் அல்லாத வேற கூட்டத்தாருக்கும் இந்த சமானம் என்ன செய்யும்? பொருந்தும். இந்த 10 கற்பனை என்ன செய்யும்? அது பொருந்தும். உங்களால் புரிஞ்சுக்கலாம்? புரியுதா? பாருங்களேன், நம்ம அடுத்த முறை படிக்கலாம். இந்த 10 கற்பனை என்பது எங்க இருந்து கொடுக்கப்பட்டுச்சு இதெல்லாம் நம்ம வந்து படிக்கலாம். ஆனா 10 கற்பனையிலேயே ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, எப்பா இது உனக்கு மாத்திரம் இல்லை, இது யாருக்கும்? ஸ்ட்ரேஞ்சர்ஸ். சரி, ஏன் ஆண்டவர் ஜென்டைல்ஸையும் சேர்த்துட்டாரு இந்த கூட்டத்துல? புறஜாதிகளை ஏன் சேர்த்துட்டாரு? சரி, அதை நம்ம அடுத்த பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம். சரி, 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இஸ் எ இம்பார்ஷியல் காட். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்படித்தானே? பட்சபாதம் உள்ளவரா? இல்ல. என்னப்பா, அவர் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தேவன், எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. வெறும் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல. இன்னைக்கு அநேக பேர் ஒரு கூற்று சொல்றாங்க, அப்படின்னா தேவன் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தான் நேசிக்கிறாரு. அப்படி பார்த்தா அந்த 10 கற்பனை யாருக்கு மாத்திரம் தான் பிடிச்சிருக்கணும்? இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தான். அந்நியர்களுக்கு, வேலைக்காரங்க வேலைக்காரி, எல்லாவற்றுக்கும் மேலா இந்த 10 கற்பனை எப்படி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துதுன்னா, இஸ் இம்பார்ஷியல் காட், பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இஸ்ரவேல் மாத்திரம் அல்ல, வேலைக்காரங்க வேலைக்காரங்க. அந்த அன்பு எங்க வரைக்கும் போகுது தெரியுமா? உன் மிருக ஜீவன் ஆனாலும் அப்படின்னு சொல்லி போகுது. தேவனுடைய அன்பு எந்த அளவுக்கு போகுது? இப்ப உன் மிருக ஜீவன் கூட அப்படி சொல்லி சொல்றாரு. நம்ம பார்க்க போறோம் ஏன் ஆண்டவர் இந்த இந்த பிரமாணத்தை அவ்வளவு தூரம் தேவன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த 10 பிரமாணத்தை. சரிங்களா? 10 பாயிண்ட் கிடைச்சிச்சா? தேவன் யாரும் கண்டுபிடிச்சிங்களா? தேவன் எப்படிப்பட்டவர்னு புரிஞ்சுச்சா? இப்படிப்பட்ட தேவன் அவரு. முதல் பாயிண்ட் சொல்லுங்க, அவர் எப்படிப்பட்ட தேவன்? பாயிண்ட் நம்பர் 1, அவர் என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய தேவன். எத்தனை வருஷம் அடிமைத்தனம் இருந்தாலும், ஒருவேளை கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, எத்தனை வருஷம் இருந்தாலும் ஆண்டவருக்கு போய் முறையிடும் போது நிச்சயமாய் தேவன் அதை கண்டு விடுதலையாக்க அவரால் முடியுமா முடியாதா? யாரு அவர் முடியும் அப்படி நம்புறவங்க அவரை விடவே மாட்டாங்க. நான் தான் அடிக்கடி ஒரு உதாரணம் கொடுப்பேன். இந்த பேங்க்ல தான் எனக்கு 10 லட்சம் லோன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறவங்க அந்த பேங்க்காரங்க விடுவாங்களா? அன்னைக்கு அந்த மேனேஜர் வரல, அடுத்த நாள் போகாம இருப்பாங்களா? போக மாட்டாங்களா? இந்த பேங்க்ல தான் கிடைக்கும், வேற வழி இல்லை அவங்களுக்கு. அடுத்த நாள் போறாங்க, ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, ஆதார் கார்டுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, பேர் இருக்கு, மாத்திட்டு வரணும். மாத்திட்டு வருவாங்களா? மாத்தி வர மாட்டாங்களா? அடுத்த நாள் போறாங்க, அங்க மேனேஜரு சொல்லிட்டாரு உங்களுக்கு லோன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க. விட்டுருவாங்களா? என்ன செய்வாங்க? அடுத்த நாள் போராடுவாங்க. அப்படிதானே? ஏன்? அவங்களுக்கு தெரியும் இந்த பேங்க்ல மட்டும்தான் நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரிதான் என்ன அடிமைத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவரால் மாத்திரம் தான் முடியும் அப்படின்னா நான் என்ன செய்வேன்? அவர்கிட்ட போயிட்டே இருப்பேன். கிடைக்கிற வரைக்கும் போராடுது. ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து விடுதலை வேண்டும், உங்களால முடியும். சிறைகளை செஞ்சீங்கல்ல, நீங்க பட்சபாதம் உள்ள தேவன் அதே அடிமைத்திலிருந்து விடுதலையாக்க யாருக்கும் உதவி செய்வாரு? அந்நியர்களுக்கும். அது யாருக்கும்? வேலைக்காரனா இருந்தாலும். வேலைக்காரிகளை நேசிக்கக்கூடிய தேவன். அப்படிதானே? பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த 100க்கு அதிபதி கதை. நம்ம எல்லாருக்கும் தெரியல 100க்கு அதிபதி.
என்ன அன்பு இருந்துச்சு? ஆண்டவரே, என் வீட்டுல இருக்கக்கூடிய வேலைக்காரன், இந்த அன்புனா எங்க இருந்து வந்துச்சு? இந்த பிரமாணத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பை பார்த்தனாலதான். தேவனுடைய அன்புகள் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் இல்ல, வேலைக்காரங்களையும் வேலைக்காரிகளையும் தேவன் நேசிக்கிறார், மிருக ஜீவன்களையும் நேசிக்கிறார், அந்நியனை நேசிக்கிறார். இந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டனாலதான் அந்நியானி கூட வேலைக்காரன் நேசிக்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, மனசு இறங்கிருச்சு. அடுத்த பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எரிச்சுள்ள தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீதியை செய்கிறவர், அப்படின்னா தண்டிக்கிறவர். சரிங்களா? அந்த 7வது வசனத்துல இருக்கு பாத்தீங்களா? 7வது வசனத்துல கடைசி வார்த்தையில கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீடியில வழங்குறவனை தண்டியாமல் விடார், அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? அப்ப எரிச்சல் உள்ள தேவன் அப்படின்னா நீதியை செய்கிறவர், தண்டிக்கக்கூடிய தேவன். தண்டிப்பார், ஆனா அந்த தண்டிக்கிறது கூட என்னதான்? அன்புதான். படிச்சிருக்கோமா நம்ம? என்ன இருக்கா? ஒரு வசனம் வேணா படிக்குமா? கர்த்தர் தண்டிக்கிறது அன்பு, அன்பு இல்லையா? எபிரேயர் புஸ்தகம், ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 6. இந்த செகண்ட் பாயிண்ட்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த செகண்ட் படிச்சீங்கல்ல, அதுல ஹீப்ரூஸ் 12:6ல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். யார் தண்டிக்கிறாரா? அந்த வசனம் என்ன சொல்லுது? ஹீப்ரூஸ் சாப்டர் 12 verse 6. ஹீப்ரூஸ் 12:6ல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். யார அவரு சேர்த்துக் கொள்ள விரும்புகிறாரோ அவனை அவர் என்ன செய்யறாரு? தண்டிக்கிறார். கொஞ்சம் யார அவரை நேசிக்கிறாரோ அவனை அவர் என்ன செய்யறாரு? தண்டிக்கிறார். பாத்தீங்களா? ஒவ்வொரு பிரமாணத்திலையும் எவ்வளவு அன்பு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது நம்ம என்ன பார்த்தோம்? அவர் விசாரிக்கிறவர். அவர் கையில யாரும் என்ன செய்ய முடியாது? தப்பிக்க முடியாது. சரிங்களா? நமக்கு நீதி கிடைக்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் நமக்காக விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன். பழி வாங்குதல் எனக்குரியது அப்படிங்கிற நம்ம போய் சண்டை போட தேவையில்லை, அவர் நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தேவன். 4வது பாயிண்ட் என்ன படிச்சோம்? என்னிடத்துல எதுக்காக ஏங்குறாரு? அன்புக்காக. என் பிள்ளை என்னை நேசிக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி அந்த அன்புக்காக எங்கக்கூடிய ஒரு தகப்பன். அடுத்தது என்ன பார்த்தோம்? 1000 தலைமுறை மட்டும் எவ்வளவு பேஷண்டான ஒரு காடு, பொறுமை உள்ள ஒரு தேவன். நம்ம செய்வோமா? 1000 தலைமுறை மட்டும், 1000 தலைமுறை மட்டும் நிறைய செய்யக்கூடிய ஒரு தேவன். 6வது கருத்து என்ன படிச்சோம் நம்ம? அவர் சிருஷ்டிகரார்கள். எதெல்லாம் உண்டாக்குனாரு? சர்வத்தையும் அண்ட சராசரம். எதுல இருந்து உண்டாக்குனாரு? அந்த சராசரத்தையும் வார்த்தையினால உண்டாக்குனாரு. அந்த வார்த்தையில உண்டாக்கும் ஏதாவது இருந்துச்சா? வெறுமையா இருந்துச்சு, ஒழுங்கின்மையா இருந்துச்சு. அதுல இருந்து என்ன உண்டாக்குனாரு? வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்குனாரு. என்ன சொல்லி தர்றாரு நமக்கு பாடம்? ஒருவேளை உன் வாழ்க்கை வெறுமையா இருக்கலாம், உன் வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்கலாம், டிஸ்ஆர்டரா இருக்கலாம். ஐ கேன் கிரியேட். நான் என்ன செய்ய முடியும்? ஒன்ன உருவாக்க முடியும், ஒரு புது மனிதனா உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. வேற என்ன சொல்ல படிச்சோம் நம்ம? அவரு ஆசீர்வதிக்க விரும்பக்கூடிய தேவன். சில நேரங்களை யோசிக்கிறோம், அவங்க எப்பவுமே நீ அடிக்கிறவர் தான். நான் 10 கற்பனை சொல்லுது, உன்னை எப்பவுமே ஆசீர்வதிக்கிறவர். அடுத்தது படிச்சோம், அவருடைய பரிசுத்தம் பண்ணக்கூடிய தேவன், என்னை கழுவக்கூடிய தேவன். நான் எவ்வளவு வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் என்னை கழுவக்கூடிய ஒரு தேவன் படிச்சோம். அடுத்தது படிச்சோம் நம்ம சீசர் சோர்ஸ் ஆஃப் லைஃப். என்னுடைய அவரு இல்ல 9வது பாயிண்ட், ஹீஸ் மை சோர்ஸ் ஆஃப் லைஃப். என்னுடைய ஆயுஷ் நாட்கள் யார் கையில இருக்குது? தேவன். என்னுடைய ஜீவன் யார் கையில இருக்குது? தேவன். அவரு தான் என்னுடைய ஜீவன் ஊற்று அப்படின்னு நம்ம பார்க்கணும். 10வது பாயிண்ட் படிச்சோம், அவரு பாரபட்சம் பார்க்காதவர், பட்சபாதம் உள்ளவரு கிடையாது. சரிங்களா? அவரு எப்போதுமே இது இம்பார்ஷியல் காட். அவர் பட்சபாதம் அவர் பார்க்கறது கிடையாது அப்படின்னு பார்த்தோம். நம்ம பார்க்கலாமா? சில நேரம் நம்ம அன்பு யாருக்கு மட்டும் தான் காமிப்போம், நம்ம குடும்பத்துல மாத்திரம் தான் இருக்கும், அதை விட்டு வெளியில போகவே போவார். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. வேலைக்காரி மிருக ஜீவன்கள் பார்த்துருக்கிற அந்நியின் மனிதன் அந்த அன்பு என்ன செய்ய நம்ம கடந்து போவோம். இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்? இந்த கற்பனை யாருக்கு கொடுத்தாரு ஆண்டவர்? வேறு இஸ்ரேலுக்கு மாத்திரம் அல்ல, அந்நியருக்கும், வாசல் இருக்கிற அந்நியர் புறஜாதிகளுக்குமாக இந்த கற்பனை என்ன செய்ய கொடுத்தாரு. கடைசி பாயிண்ட், 5வது பாயிண்ட் இருப்போம் பார்த்துட்டு நம்ம இன்றைக்குரிய பார்ட் 1 முடிச்சிடும். பார்ட் 1 4 பாயிண்ட் முடிஞ்சிச்சுல, 4வது பாயிண்ட்ல 10 பாயிண்ட் பார்த்தோம். என்னப்பா 4வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட் 5வது பாயிண்ட நம்ம பார்த்து நம்ம முடிச்சிருவோம். சரிங்களா? வசனம் யாத்திராம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம் படிச்சிடலாம். 6வது வசனம். என்ன வார்த்தை வருது? நான் இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படிதானே? இன்னைக்கு அநேக பேர்கிட்ட கற்பனையில அன்பு என்ற வார்த்தை இருக்குதான்னு கேட்டா அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது.
ஆனா கற்பனையில அன்பு என்ற வார்த்தை இருக்கா? நீங்க பொதுவா கேட்டு பாருங்க, யார்ட்டையாவது கற்பனையில 10 கற்பனையில அன்பு என்ற வார்த்தை இருக்குதா அப்படின்னு கேட்டு பாருங்க. உண்மையிலே கொஞ்சம் பேர் தான் தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன வார்த்தை போட்டு வச்சிருக்காங்க? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருக்காங்க. இப்ப 5வது பாயிண்ட் என்னன்னா, ஹவு டு கீப் த கமாண்ட்மெண்ட்ஸ். அதுக்குரிய சொல்யூஷனே ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எப்படி இந்த பிரமாணத்தை கை கொள்ளணும் என்ற தீர்வையும் காடு கொடுத்துட்டார். ஆன்சர் இந்த பதில் என்ன பதில்? எப்படி பிரமாணத்தை கை கொள்ளணும்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து பிரமாணங்களை கை கொள்ளுங்கள். இப்போ பாயிண்ட் பிடிச்சுக்கங்க. அப்ப தேவன் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த 10 பிரமாணத்தை சொந்த விரல்ல 2 முறை எழுதி சத்தமா அறிவிச்சு, அந்த 10 பிரமாணத்துல தான் யாரு, நான் எப்படிப்பட்டவர் என்பதையும் தேவன் என்ன செஞ்சாங்க? காண்பிச்சுட்டு, இதை யாருக்கெல்லாம் கொடுத்தேன்? புரஜாதிகளுக்கு கொடுத்தேன், இஸ்ரவேலுக்கு கொடுத்தேன். இதையும் ஆண்டவர் சொல்லிட்டு கடைசியில இன்னொன்னையும் கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதை எப்படி கீழ்ப்படியணும் என்பதையும் தேவன் நினைச்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சு முடியுதுங்களா? இப்ப நானும் 10 பிரமாணத்தை நான் பார்த்துட்டு இப்படிதான் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் இஷ்டத்துக்கு நான் என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிய முடியாது. இந்த பிரமாணத்தை தேவன் கொடுத்துட்டு இந்த பிரமாணத்தை எப்படி கை கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவரே கொடுத்திருக்காரு. அதுவும் ஒரு கற்பனை தான். எப்படி கை கொள்ளணும்? என்ன சொல்றாரு பதில்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்ளுவோம். அப்ப எப்படி கற்பனை கை கொள்ளணும்? லவ் மீ அண்ட் கீப் தி கமாண்ட்மெண்ட்ஸ். அவன் நினைச்சிட்டு இருக்கிறோம், நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் முதலாவது கமாண்ட்மெண்ட்டை கீப் அப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவர் என்ன லவ் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்லாட்டா நம்ம முதலாவது கற்பனையை கீழ்ப்படிவோம், அதுக்கப்புறம் நம்ம அவரை லவ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். டோட்டலி ஆப்போசிட். அப்படித்தானே? இங்க என்ன சொல்றது வசனம்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள். அப்ப கார் சொல்றாங்க கற்பனையை கை கொள்ளணுமா? ஃபர்ஸ்ட் உன் போக்கஸ் எங்க வந்துடணும்? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. இப்ப அவர் எப்படி அன்பு கூறுறது? அவர் யாரு, எப்படிப்பட்டவர், நான் என்ன செய்யணும், நானு புரிஞ்சுக்கணும். எத்தனை பாயிண்ட் பார்த்தோம்? அதுக்கு 10 பாயிண்ட் பார்த்தோம். அவங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. இப்ப காடு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க 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 தியானிக்க 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 அவர் மேல என்ன வரும்? அன்பு வரும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்ப இந்த 6வது வசனத்துல என்னிடத்தில் அன்பு கூறு அப்படின்னு சொல்றாரு. இதை ஏதோ காட் ஏதோ டிமாண்ட் பண்ற மாதிரி சில நேரம் நம்ம தோணும். அப்படிதானே? ஏதோ அவர் என்ன வற்புறுத்தி என்ன லவ் பண்ணு அவர் ஏதோ கெஞ்சுற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல. 2வது வசனம் நம்ம என்ன படிச்சோம்? 2வது வசனம் படிங்க. யாத்திராகமம் 20:2 பாருங்களேன். இந்த வசனம் மாத்திரம் இல்லைன்னா அந்த 10 கற்பனைகள் அர்த்தமே போயிருக்கும். பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவருங்க? உன்னை நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உனக்கு நான் ஒண்ணு பண்ணிருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்ணிருக்கேன்? உன்னை அடிமைத்தன வீட்டுல இருந்து உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன்? புறப்பட பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இதை யாருக்கு சொல்றாரு? இது இஸ்ரவேலுக்கு சொல்றாரு. இஸ்ரவேல் எப்படி புறப்பட பண்ணினாரு? எகிப்துல இருந்து. எப்படி புறப்பட பண்ணினாரு? எகிப்துல இருந்து. சரி, எத்தனாவது வாதையில புறப்பட்டாங்க? சரி, 10வது வாதம் சொன்னோடனே 10 வாதையில புறப்பட்டாங்களா? 10வது வாதையில புறப்பட்டாங்களா? 10வது வாதையில ஏதோ சம்பவம் நடந்தனால புறப்பட்டாங்களா? சரி, தலைச்சம் பிள்ளை எகிப்தியர்கள் கொல்லப்பட்டாங்க, இஸ்ரவேலர்கள் கொல்லப்படலையே. இதெல்லாம் நீங்க மறந்துடவே கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 வேலை செய்யல. இந்த இஸ்ரவேலர்கள் காக்கப்பட்டது காரணம் என்ன? அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் திரைச்சலில பூசப்பட்டுச்சு. அப்படித்தானே படிச்சிருக்கோம்ல நம்ம? இது ஆட்டுடைய ரத்தம் திரைச்சலில பூட்டப்பட்டுச்சு. அப்ப பூசப்பட்டுச்சு. அப்ப இவங்க எகிப்துல இருந்து வெளியில போனதுக்கு காரணம் என்னது? ஆட்டுக்குட்டி. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் உனக்கு என்ன பண்ணிருக்கேன் தெரியுமாப்பா? உன்னை நான் எகிப்துல இருந்து, நீ அடிமைத்தனத்துல இருந்த, 4 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்த, அந்த பாவத்துல இருந்த, அதுக்காக என் ஆட்டுக்குட்டியே கொடுத்தப்பா. இந்த ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. இது இஸ்ரவேலர்கள். நமக்கு நம்மளும் பாவத்துல அடிமையா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, உனக்காக நான் யாரை கொடுத்தேன்? உனக்காக ஜீசஸ, என் சொந்த குமாரனை, ஒரே பேரான குமாரனை எனக்காக உனக்கு நான் கொடுத்தேன். இத சொல்லிட்டு இப்ப 6வது வருஷத்துல என்ன கேட்கிறாரு ஆண்டவர்? லவ் மீ அப்படி கேட்கிறார்.
நீங்க சொல்லுங்க, இஸ் டிசர்வ்ட் ஆர் நாட்? அவருக்கு தகுதி இருக்குதா இல்லையா? அந்த அன்பை எதிர்பார்க்கறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா தேவனுக்கு? சகல தகுதியும் அவருக்கு இருக்கு. அப்படிதானே? அதுவும் அதே 10 பிரமாணத்துல நான் உன்னை உண்டாக்கினவர் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? அவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் நமக்காக சொந்த குமாரனையே தேவன் கொடுத்திருக்கிறாரு. Who is the source of life? God. நமக்கு ஜீவனையே God கொடுத்திருக்கிறாரு. நமக்காக தேவன் யுத்தம் பண்றாரு. நம்ம மேல அவ்வளவு இரக்கமா இருக்கிறாரு. நம்மை ஆசீர்வதிக்கிறாரு. இவ்வளவு செஞ்சவருக்கு நம்மகிட்ட அன்பு எதிர்பார்க்கறது தவறு இல்லையா? அதை கூட கட்டாயமா வற்புறுத்தக்கூடிய தேவன் அல்ல. அதை கூட எப்படிதான் கேட்கிறாரு? அந்த பாசத்துலதான் தேவன் அந்த அன்பை நம்மகிட்ட என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறாரு. சில நேரங்களை பாருங்க, ஓய்வு நாள் ஆயிடுச்சு, ஆலயத்துக்கு போனோம். ஓய்வு நாள் ஆயிடுச்சு, ஆலயத்துக்கு போனோம். ஏதோ ஆண்டவர் வந்து ஒர்ஷிப்பை டிமாண்ட் பண்றாரு. நம்ம சொல்லுவோம்ல, புத்தூதுல வெளிப்படுத்தல் 14:7 சொல்லுவோம்ல, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரையே தொழுகை செய்யுங்கள். நம்ம அந்த வசனத்தை எப்படி சொல்லுவோம் தெரியுமா? ஏதோ ஆண்டவர் டிமாண்ட் பண்றாரு, வாங்க என்ன தொழுது கொள்ளுங்க. இல்ல, அந்த வார்த்தை அப்படி கிடையவே கிடையாது. God never demands worship. அவரு எங்க எதிர்பார்க்கிறாரு? அவர் சொல்றாரு, எப்பா நான் உண்டாக்குனப்பா, உனக்காக என் சொந்த குமாரனே உனக்காக கொடுத்தேன்ப்பா, உன்னை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன்ப்பா, உனக்காக நான் யுத்தம் பண்ணிருக்கிறேன், உண்மையில அவ்வளவு இறக்கப்பட்டிருக்கிறேன், சகலத்தை நான் உனக்காக செஞ்சிருக்கிறேன்ப்பா, நீ என்னை நேசிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை தொழுது கொள்வியான்னு சொல்லிட்டு, அத ஒரு பாச உணர்வுனாலதான் அந்த ஏக்கத்தோடு தான் தேவன் நம்மள கேட்கிறாரே தவிர அதை வற்புறுத்தலோடி டிமாண்டு God என்ன செய்யல, நம்மள பண்ணல. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்ப பாட்டு போட போனோம், பைபிள் படிக்கணும், அது என்பது ஒரு கட்டாயம் அல்ல. அது ஏதோ ஒரு நம்மளை கோரிக்கையா வற்புறுத்துறதுக்காக தேவன் அதை கொடுக்கல. நம்முடைய அன்பின் உள்ளம், அவர் செஞ்ச கிரியைகள் வந்து அந்த உள்ளத்தை தொடுறதுனால, அந்த பாசத்தினால, அந்த ஒரு நான் வரப்பா ஆலயத்துக்கு, உங்களை பார்க்காம நான் எப்படிப்பா நான் இருப்பேன். தாவீது சொல்லுவார்ல, என்னுடைய பெரிய ஆசை என்ன அப்படின்னா, இந்த ஆலயத்துல தங்கி இருப்பதையே நாடுவேன். நான் ஒன்றேன் நாடுவேன். என்ன நாடுவேன்? இந்த ஆலயத்துல தங்கி இருப்பதையே நாடுவேன். அப்புறம் என்ன அர்த்தம்? எதுக்கு ஆலயத்துல தங்கி இருப்பேன் அப்படின்னா, ஆலயத்துல ரொம்ப ரொம்ப மின்னக்கூடிய பொருட்கள் இருந்தனாலயா, பெரிய தங்கம்லாம் இருந்தனாலயா? இல்ல, அந்த ஆலயத்துல யாருடைய பிரச்சனை இருக்குது? தேவனுடைய பிரச்சனை. காடு மேல அவ்வளவு ஆசை. அதான் ஒரு வசனம் சாவி சொல்லுவாங்க, மான்கள் நீரோட வாஞ்சிட்டு கதறது போல என் ஆத்மா உண்மையை நோக்கி வாஞ்சிக்கிறது. இந்த வார்த்தையில ஆனா ரொம்ப தியானிப்பேன் இந்த வசனத்தை. மான்கள் நீரோடைய வாஞ்சிக்குதான், இப்ப என்னுடைய ஆத்மா அவ்வளவு வாஞ்சையா இருக்குதான், அவ்வளவு ஏக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏக்கம், இந்த வாஞ்ச ஆண்டவர் ஏதோ வற்புறுத்துறதுனால அது வர்றதல்ல. தேவன் தாவீது வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தாவீது யோசிக்க தியானிக்க அவரே எனக்கு போதும், அவரு கூட இருந்தாலே போதும், அவர் தான் என்னுடைய வாஞ்ச, என்னுடைய சொத்து, என்னுடைய ஆசை எல்லாமே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சையோடு தேவனை தேடி அவருக்கு போறதுதான் ஆலயத்துக்கு போறது, தொழுகை செய்யறது எல்லாமே. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நம்மகிட்ட அந்த அனுபவம் இருக்குதா? God never demands worship. ஆண்டவர் என்னைக்குமே worship தொழுகை டிமாண்ட் பண்றவரே இல்ல. நீ வரணும், நீ செய்யணும் அப்படி மறுப்பு தேவையே அல்ல. நான் அவரு நமக்காக செஞ்சுக்க காரியத்தை ஒரு பாதி உணர்வான், ஒரு பாதி சிந்திப்பான் அப்படின்னா, அந்த எனக்கு நீங்க மாத்திரம் போதும்ப்பான். இந்த உலகத்துல, இந்த பூமியில, இந்த பருவத்தை உண்மை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு அந்த பாசத்திலே போயிட்டு, எனக்கு நீங்க மாத்திரம் போதும், நீங்க என்ன சொல்லிட்டு கேட்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரமாணத்தை சந்தோஷமா என்ன செய்வாங்க? கீழ்படிவாங்க. அதனாலதான் தாவீது சொன்னாரு, நாள் முழுவதும் பிரமாணம் என தியானம், அது மேல் நான் என்ன சொல்றேன், வேதத்தில்னா பிரியமா இருக்கிறேன், இந்த பிரமாணத்தை நேசிக்கிறேன். ஏன் பிரமாணத்து மேல அவ்வளவு பிரியம்னா, அவருக்கு யார் மேல முதல்ல பிரியம் வந்துருச்சு? ஏசப்பா மேல பிரியம் வந்துருச்சு. அந்த ஏசப்பா எனக்கு பிரமாணம் கொடுத்திருக்காரு அப்படின்னா நிச்சயமா அது எனக்கு நன்மைக்கு தான், அது எனக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு முடியுதுங்களா? அப்ப நம்ம 5வது கருத்து நம்ம என்ன படிச்சோம்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த பிரமாணத்தை எப்படி கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, எப்படி கை கொள்ளணும்? அவரை நேசிச்சு. முதலாவது பாயிண்ட் என்ன? உண்மை நேசிப்பதற்கு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அவரை நேசிக்கணும்னா என்ன படிக்கணும்? நம்ம எதை குறித்து படிக்கணும்? 2வது வருஷத்தை தியானிக்கணும். ஆட்டுக்குட்டி எனக்காக கொடுத்தீங்களே, ஜீசஸை எனக்காக கொடுத்தீங்களே, ஒரே பேரோட குமாரன் எனக்காக கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல மரிக்கிறதற்காக ஒப்பு கொடுத்தார், நமக்காக சாகுவதற்காக ஒப்பு கொடுத்தாங்க, எவ்வளவு அவமானத்தைப்படுவதற்காக ஒப்பு கொடுத்தீங்களே,
இந்த அன்பை நம்ம எண்ணி பார்க்கும் போதுதான், உணரும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவரை நீர் மாத்திரமே போதும் என்று சொல்லி அவர் மேல வாஞ்சியோடு அந்த பிரமாணத்தை நம்ம என்ன செய்வோம்? கடைபிடிப்போம். கர்த்தர் நமக்கு அந்த அனுபவத்தை தருவாரு. அவருடைய பிரமாணம் முழுவதையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அவரை முழுமையா நேசிச்சோம். சொல்றாருல, உன் தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறாயாக. அப்ப அவரை முழு பலத்தோடு அன்பு கூறும் பொழுது இந்த பிரமாணத்தை முழு பலத்தோடு அன்பு கூற தேவன் பலனை கொடுப்பாங்க. சரிங்களா? இப்ப யார் பலனை தருவா பிரமாணத்தை கைக்கொள்ள? 430 வருஷம் அடிமையிலிருந்து விடுதலையான தேவன் நமக்கு பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருவாங்க. சரிங்களா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியத்தை தியானிங்க. உங்களுடைய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த காரியத்தில் நம்ம சேரும். சரிங்களா? பாஸ்டர் டைம் நான் கொடுக்குறேன்.